இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் உமது சீடர்களாக வாழ எங்களுக்கு தேவையான தூய ஆவியின் கொடைகளையும் வரங்களையும் கனிகளையும் கொடுத்து எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன். இயேசுவே, நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் உமது அருளால்தான். உம்மிடத்திலே நாங்கள் நம்பிக்கை வைத்து வரும்பொழுது, உம்மிடத்திலே நாங்கள் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கும் பொழுது, நாங்கள் உம்மை அன்பு செய்யும் பொழுது, நீர் எங்களை அன்பு செய்து எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இயேசுவே, நாங்கள் உடல் உள்ள ஆன்மீக நலத்துடன் வாழவும், நாங்கள் எடுக்கின்ற செயல்களில் வெற்றி காணவும் நீர் செய்கின்றீர். இந்த ஆராதனை வழியாக எத்தனையோ அற்புதங்களை நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறீர். நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இயேசு ஆம் என்றால் ஆம் என்ற வார்த்தைக்கு உண்மையுள்ளவராக இருந்தார் என்றும், அதனை பின்பற்றி சின்னப்பரும் அதேபோல உண்மையாக இருந்தார் என்பதை தெளிவுபடுத்துகின்றது. இவ்வாறு முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். நம் மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக தூய ஆவியை நம் உள்ளத்தில் பொழிந்து நம் மீது முத்திரையிட்டிருக்கிறார் என்று கூறுகிறது. மேலும் இயேசு நம்மோடு இருந்து செயல்படுகிறார் என்று புனித சின்னப்பர் விளக்குகின்றார். இதோ, இறைவனால் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் எவ்வாறு இறைவனுக்கு உகந்தவர்களாக இயேசுவின் சீடர்களாக வாழ்ந்தார்களோ, அதே போல நாமும் இயேசுவின் உண்மையான சீடர்களாக வாழ்வோம். இயேசு நம்மை நோக்கி கூறுகிறார், நம் அனைவர் வாழ்க்கையும் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்றும், நாம் உலகிற்கு உப்பாக இருக்க வேண்டும் என்றும், உலகிற்கு ஒளியாக இருக்க வேண்டும் என்றும், நம்முடைய நற்செயல்களை கண்டு விண்ணகத் தந்தையை மக்கள் போற்ற வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கின்றார். அந்த அழைப்பை ஏற்று நாமும் இறைவன் கொடுத்திருக்கின்ற அந்த ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி இறைவனுக்கு ஏற்றவர்களாக நம்முடைய சொல்லாலும் செயலாலும் வாழ்வோம். அப்போது இறைவன் நாம் செய்கின்ற செயல்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக தூய ஆவியின் வல்லமை அனைத்து மக்கள் மீதும் வர வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்பிக்கையோடு நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நல்லதை செய்வார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.